அதாவது முத்து சோள பிஸ்னஸ். முத்து சோளம் வந்து அதாவது என்ன சொன்னால், காட்டில் விளைவிச்சு நிறைய இடத்துல முத்து சோளம் பயிரிடுறாங்க. அவங்க இதை ஒரு பிஸ்னஸே பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த முத்து சோளம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு பருவத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வந்த பிறகு அதை கொண்டு போய்ட்டு அவிச்சு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது நல்ல பயங்கர பிஸ்னஸ் ஓடிட்டுருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூடையில் வச்சுக்கிட்டு அப்போவும் ஒரு 4-5 பேர் சைக்கிள் வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. பார்த்துக்கு ஒரு நாளைக்கு 2000 எடுக்கிறாங்களாம். ஏன் எங்கள் சொந்தக்காரங்களே நிறைய பேர் கொண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. காட்டில் பயிரிடுறாங்க, சொந்தமாக காடு இருக்குது, பயிரிட்டு சொந்தமாக அதை மட்டும் அவிச்சு கொண்டு போய் வைக்கிறாங்க. அருமையான பிஸ்னஸ் முத்துச்சோள பிஸ்னஸ். குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். 2வது ஆண்கள் பெண்கள் எல்லாமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பிஸ்னஸ் இது முத்துச்சோளம். சரியா? அப்போ கண்டிப்பாக வந்து இது நீங்கள் என்ன ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க என்ன ஒரு கத்தை வந்து ஒரு முத்துச்சோளம் வந்து 10 ரூபான்னு விற்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து 5 ரூபா 20 ரூபான்னு கூட விற்கிறாங்க. நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் 5 ரூபா 20 ரூபான்னு விற்கிறாங்க. 10 ரூபா கூட வச்சுக்கங்க. ஒரு கூடை நிறைய எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 100 கத்தை வச்சுருப்பான். 100 இது வச்சுருப்பான். 10 ரூபான்னா 100ன்றது 1000 ரூபா ஆகிடுதா? அப்போ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கூடை எப்படி இருந்தாலும் சேல்ஸ் பண்ணுறோம். பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டாலே போதும். முத்துச்சோளம் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் போகிறவன் எங்கேயாவது ஊருக்கு போகிறான்னு வச்சுக்க, ஒவ்வொருத்தன் ஏதாவது வாங்கிட்டு போவான். ஒவ்வொருத்தனும் ஒன்றும் வாங்க மாட்டான். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போவாங்க. எனக்கு உனக்கு எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லி எப்படி இருந்தாலும் 4-5 வாங்குவாங்க. இப்போ 4 பேர்த்து 50 ரூபா. ஒரு ஃபேமிலி வந்துச்சுன்னு வச்சுக்க 50 ரூபா ஆகிடுது. அப்போ 5 வாங்கினா 50 ரூபா. நான் சொல்கிறது 10 ரூபான்னு விற்றாக்கா 20 ரூபா விற்றுனாக்கா 100 ரூபா ஆகிடுது. அப்போ ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் மெயினான இடத்துல போய் உட்காந்துக்குங்க. என்ன ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வாங்கி பாக்கெட் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் எடுத்து வாயில் குறிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ முத்துச்சோள பிஸ்னஸ் உண்மையாலுமே ஒரு நல்ல பிஸ்னஸ். நீங்கள் என்ன அதனால் நீங்கள் கண்டிப்பாக முத்துச்சோள பிஸ்னஸ் செய்யுங்க. அருமையான பிஸ்னஸ்ஸு. இந்த ஊரில் வந்து முத்துச்சோளம் நானே இப்போ ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காடு இந்த தண்ணி ஆற்று பக்கம்லாம் இதே தான் முத்துச்சோளம் தான் போடுறாங்க. அதாவது அது வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போடுறாங்க ஆளுங்க. 5 ரூபான்னு ஒரு சொந்தமாக பயிரிட்டு 5 ரூபான்னு கொடுக்குறாங்க வியாபாரிங்களுக்கு. அவன் கொண்டு போய்ட்டு 10 ரூபான்னு விற்கிறான், 5 ரூபான்னு விற்கிறான். 10 ரூபா லாபம் கிடைக்குதுல்ல. சொந்தமாக என்ன 5 ரூபான்னு விற்கிங்கன்னு வச்சுக்க, சொந்தமாக பயிர் வச்சிங்கன்னா நீங்கள் டபுள் மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். இதை வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா 5 ரூபா கொடுத்து ஒரு கத்தை வாங்கினாலும் அதை கொண்டு போய் அவிச்சு அதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு இதுக்கு நமக்கு 10 ரூபாய்க்கு கைக்கு நிற்குது. இப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த முத்துச்சோளம் வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள். அருமையான பிஸ்னஸ்ஸு, எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ நிறைய பேர் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள், 4-5 பேர் வச்சுட்டு வச்சுக்கிட்டு சூப்பரான பிஸ்னஸ்ஸு முத்துச்சோள பிஸ்னஸ். அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து எப்போவுமே செய்யலாம். அதாவது முன்ன இந்த தர்பூசணி அப்படிலாம் சொன்னபோது அதெல்லாம் வந்து ஒரு சீசன் டைமில் தான், வெயில் காலத்தில் தான் அந்த ஜூஸ் சம்மந்தமானதெல்லாம் சேல்ஸ் ஆகும். இந்த முத்துச்சோளம் பிஸ்னஸ் வந்து எந்த காலத்துலேயும் வந்து முத்துச்சோளம் பிஸ்னஸ்ஸு சேல்ஸ் ஆகும். ஏன்னா இது அருமையான பிஸ்னஸ்ஸு, எல்லா நேரத்துலையும் வாங்கி சாப்பிடுவாங்க ஆளுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த முத்துச்சோளம் பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 10 ரூபானா கூட 100 நாள் 1000 ரூபா நிற்குது. குறைஞ்சபட்சம் 5 ரூபானா 1500 ரூபா. காலையில் நான் ஒரு நல்ல இடத்துல ஒரு குடும்பத்தில் 2 பேர் வச்சுக்க, 2 இடத்துல நின்றிங்கன்னா போதும். காலையில் ஒரு கூட, சாயந்தரம் ஒரு கூட, 100 200 ஆகிடுது. 100 200 கத்தை 200 முத்துச்சோளம் விற்றீங்கனாக்கா 2000 ரூபா. அப்போ 2000 ரூபா எடுத்துகிட்டு நீங்கள் மாட்ட வந்துடலாம். ஒரு பஸ் செலவு, சாப்பாடு செலவு ஒரு 500 ரூபா போட்டுமே 1500 ரூபா நிற்குது. இதை விட என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபான்னா மாதத்துக்கு கணக்கு பண்ணு 45,000. அதே வருஷத்துக்கு கணக்கு பண்ணு 3 12 3 5 அதாவது 12 60 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஈஸியாக எடுக்கலாம். அதனால் உண்மையிலுமே ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா எடுத்து ஈஸியாக எடுக்கலாம். அதாவது 2-3 பேர் சைக்கிள் வச்சுட்டு நீங்கள் மட்டும் முத்துச்சோளம் அவிச்சு சேல்ஸ் பண்ணிங்கனாக்கா எல்லா இடத்துலையும் 2-3 பேர் 2 இடத்துல நின்றுக்கணும். இந்த பஸ் ஸ்டாண்டா அந்த பஸ் ஸ்டாண்டா எங்கேயா ஒரு தெருமுனை அப்படிலாம் நின்றுக்கிட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே அருமையான பிஸ்னஸ் இது. ஒரு நாளைக்கு 2000 ரூபா 3000 ரூபா ஈஸியாக எடுத்துகிட்டு போடலாம். வீட்டுக்கு முன்னாடி கடையில் போடலாம். கடையை ஏதாவது தாத்தா பாட்டி இருந்தால் பார்த்துக்க சொல்லிடலாம், பசங்களை பார்த்துக்க சொல்லிடலாம். பஸ் ஸ்டாண்டில் போய் 2 பேர் நின்றுக்கலாம்.
அருமையான பிஸ்னஸ் இந்த முத்துசோள பிஸ்னஸ். 2000 3000 ஈஸியாக எடுக்கலாம். 2000 கணக்கு பண்ண 60,000 என்ன வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா ஈஸியாக எடுக்கலாம். இதோட என்ன பிஸ்னஸ் சொல்லி பார்ப்போம். ஈஸியாக காடுகரை இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக எடுத்துகிட்டு போடலாம். பாதி பாரம் செலவு பண்ணாலும் பாதி லாபம் கிடைக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க. அருமையான பிஸ்னஸ்ஸு முத்துசோள பிஸ்னஸ்ஸு. ஒரு அதாவது குயிக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முத்துசோளம் எடுங்க. அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு நிற்கணும், காலையிலும் சாயந்தரம் நின்று சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா 2000 3000 ஈஸியாக எடுத்துடலாம்.